ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபின் புஸ்தகம் 29 அதிகாரம் 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். யோபு கடந்து வந்த பாதைகளை இந்த இடத்தில் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில் இருக்கும் பொழுது பல இதை கொஞ்சம் நினைத்து பார்க்கிறார். அந்த நாட்கள்ல, அந்த மாதங்கள்ல கடந்து வந்த பகுதியெல்லாம் கர்த்தர் கூட இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு சீர் எனக்கு இருந்தது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நன்மை இருந்தா எனக்கு நல்லமா இருக்குமே. இருள் இருந்தது, ஆனாலும் கூட அந்த இருளை கடந்து போக தேவன் எனக்கு அருளின வெளிச்சம் எனக்கு பயனுள்ளதாக இருந்தது. அந்த வெளிச்சம் பிறந்தா எனக்கு நல்லா இருக்குமா. 10 பிள்ளைகளை இழந்துட்டாரு, மனைவியும் விட்டுட்டு போயிட்டாங்க, சரீரத்தில் சுகபலன் இல்ல, தெருவுக்கு வந்தாச்சு, உடைமைகள் எல்லாவற்றையும் இழந்தாச்சு. எல்லாவற்றையும் இழந்து கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும்போது சற்று நினைத்து பார்க்கிறார். தேவன் அருளின வெளிச்சம், அந்த வெளிச்சம் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த காரிருளையும் நான் கடந்து வெளியே வந்து விடுவேனேன்னு சொல்லி ஒரு அங்கலாய்க்கிறதை இன்னைக்கு பார்க்க முடிகிறது. நடந்தது என்ன? யோபு அதே போல அந்த இருளை தாண்டி வெளிச்சத்துக்குள்ள வந்தார். தேவன் அருளின வெளிச்சத்தினாலே எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார். 2 தனியான ஆசீர்வாதம் உண்டாயிட்டு சொல்லி யோபின் புஸ்தகம் 42 அதிகாரத்தில் வாசிக்க முடியுதே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் இருள் வரும் பொழுது, அல்லது காரிருள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது, கைவிடப்பட்டது போல இருக்கும் பொழுது, அடுத்து என்ன செய்வது என்று திகைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் தமது வெளிச்சத்தை அங்கு அனுப்புகிறார். தம்முடைய வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிறார். அந்த வெளிச்சத்தினாலே இந்த இருளை தாண்டி நாம் சரியான இடத்துக்கு போய் சேர முடியும். அவ்வளவு அழகாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். 2 மிஷினரிகள், அதாவது கணவனும் மனைவியுமாய் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து காட்டின் பகுதியாய் தாண்டி தாங்கள் இருக்கிற இடத்திற்கு போக வேண்டும். வழியை தவற விட்டு விட்டார்கள். நடந்துட்டே இருக்கிறாங்க. நாங்க போக வேண்டிய இடம் வரல, வேற எங்கேயோ தள்ளி போயிட்டாங்க. அடுத்தல இருட்டுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையில அவங்களுக்கு எந்தவித ஒரு டார்ச் லைட்டோ இந்த வசதியும் கிடையாது. காடு, என்ன செய்யறது? காடு, மலை, அது பயங்கரமான பகுதியில என்ன ஆண்டவரேன்னு சொல்லி தத்தளிக்கும் போது ஒருவருக்கொருவர் ஆற்றி தேற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் பயம். அப்பொழுது ஆண்டவர் குறித்து அவங்களை அறிந்திருக்கிறபடினாலே அவர் இந்த நாளிலும் பாதைக்கு வெளிச்சமாக நம்மை அவரால் நடத்த முடியுமே, சரியான இடத்துல பாதுகாப்பாய் கொண்டு போக முடியும் என்று ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். அதுதான் அப்படி ஜெபம். அப்பொழுது ஒரு வெளிச்சம் காணப்படுகிறது. அந்த ஒளியை பார்த்தவர்கள் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அது அழகாக பார்த்து போய்கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பிட்ட தூரம் போனோடனே அதுவும் டக்குன்னு காணாமல் போனது போல ஆகிவிட்டது. என்ன செய்வது திகைத்து போய் அங்க நிற்கும் பொழுது பக்கத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு குடிசை இருக்கிறது. அதுல ஒரு சிறு விளக்கு எரிகிறத பாக்குறாங்க. சரி, எங்கேயா போய் உதவி கேட்பன்னு போய் பார்த்தா ஒருவேளை பயம், யாரா இருக்குமோ, வேற ஏதாவது இருக்குமோன்னு சொல்லி. ஆனால் அங்க போன உடனே அங்கு ஜெபிக்கிற சத்தம் கேட்கிறது. கதவை தட்டுகிறார்கள். கதவு திறக்கப்படுகிறது. 2 பெரியவங்க கணவன் மனைவியும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த இரவு நேரத்துல கேட்கிறாங்க, நீங்க யார்? என்ன இந்த இரவு நேரத்துல இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க? வெளியங்க பாதுகாப்பற்ற ஒரு பகுதியாச்சே. இப்ப நாங்கள் இந்த மாதிரி மிஷினரிகள், ஊழியம் செய்கிறவர்கள், நாங்கள் எங்கள் இடத்துக்கு போகும்போது வழி தவறி விட்டோம். இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒரு வெளிச்சம் எங்களுக்கு முன்பாக காணப்பட்டது. அந்த ஒளியை பார்த்து நாங்கள் நடந்து வரும்போது இந்த இடத்துக்கு வந்து அதுவும் மறைந்து விட்டது. அதனால பார்க்கும் அந்த சிறு உங்கள் வீட்டிற்குள் எரிகிற அந்த விளக்கின் வெளிச்சம் வெளியே தெரிந்தது. அதனால தான் கதவை தட்டினோம். வாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு நல்லா உணவு கொடுத்து பராமரித்து இரவு தூங்க வைத்து காலையில் அந்த காட்டை கடந்து அவள் போக வேண்டிய வழியை காண்பித்து விட்டார்களாம். யோசித்து பாருங்கள். அநேக நேரம் இப்படிதான் நாம் மாட்டிக்கொள்கிறோம். அடுத்து என்ன செய்வது? அடுத்து என்ன முடிவு எடுப்பது? எங்கு போவது? இப்படியே எல்லாமே முடிந்து போய்விட்டது என்று கூட சில நேரம் தோன்றலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் தமது வெளிச்சத்தை அருளி அதிநிமித்தமாக இருளை கடந்து போக பண்ணுகிறவர். சோர்ந்து போக வேண்டாம். இருளில் நடக்கலாம், அல்லது இருள் சூழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடி இருக்கிற காலகட்டத்துல வந்துட்டோம். எப்படி, எங்க, என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை தான் எங்கும் இருக்கிறது. ஆனாலும் நமக்கு ஒளியாய், வெளிச்சமாய், கிருபையாய் போதுமானவராய் இருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுவரை பாதுகாத்தாரே, இதுவரை பராமரித்தாரே, இதுவரை தாங்கினாரே, இதுவரை சுமந்தாரே, இனிமேலும் பாதுகாத்து பராமரித்து தாங்கி சுமந்து தப்புவிக்க அவர் வல்லவர். கரத்தில் முழுவதுமா தாழ்த்தி கொடுத்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் இருளை நீர் நீக்குகிறவர் அப்பா, எங்கள் விளக்கை நீர் ஏற்றுகிறவர், எங்கள் கண்ணீரை நீர் துடைக்கிறவர், பாதை காட்டுகிறவர் அப்பா. இதனால பாதை தெரியாமல், முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நினைவு கூர்ந்து எத்தனையோ சூழ்நிலையில் பாதுகாத்து தூக்கி நிறுத்தி தப்புவித்திரப்பா. எத்தனையோ பலவீனங்கள்ல கிருபை கொடுத்து மீண்டுமாய் பலன் கொடுத்து ஓட வச்சிங்க. எத்தனையோ இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்தீங்க.
இந்த நாளிலும் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளத்தக்கதாய் வழி தப்பி போய் வழி தவறி அல்லது என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உடைய வெளிச்சத்தை அனுப்பி வழிகாட்டி நேர்வழியில நடத்துவீராக. இருளை கடந்து போகத்தக்க பாக்கியத்தை கொடுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகான மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய ஆண்டவர் காரிருளிலே தீபமாக இருந்து நம்மை நடத்துகிறவர். சூழ்நிலை பார்த்து கவலைப்பட வேண்டாம். இருளாக இருக்கிறது என்று சோர்ந்து போய்விட வேண்டாம். அந்த இருளிலும் தமது வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணி அந்த இருளை கடந்து போக கர்த்தர் கிருபை கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.